தான் எனக்கு தள்ளி போது நம்ம மனசை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், கடவுள் நமக்கு ஏதோ ஒரு விஷயத்த கொடுத்துருக்காரு அப்படின்னு. இப்போ இந்த கதையிலே வந்து அந்த ராஜா வந்து ஒருவேளை ஊனம் இல்லாதவராக இருந்தால் அவரை தான் கொண்டிருப்பாங்க. ஆனால் இல்லை, அவர் ஊனமாக இருக்கிறதுனால அவரை கொல்லலை, விட்டுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம கஷ்டப்படக்கூடாதுன்னு இறைவனாக பார்த்து ஒரு விஷயத்த வந்து இது உனக்கு வேண்டாம் அப்படின்னா நம்ம அதுலேருந்து ஒதுங்கி நமக்கு என்ன கொடுத்துருக்காரோ அதுலேருந்து ஃபாலோ பண்ணி போகிறது தான் நமக்கு நல்லது. அப்புறம் வாலியாவோட நிறையா சாங்ஸ் வந்து பார்க்கலாம். ஆனால் வந்து ரொம்ப எனக்கு பிடிச்ச பாடம் வந்து எல்லா புகழும் ஒருவனுக்கு, அந்த பாட்டு தான் எனக்கு பிடிக்கும். அதில் வந்து இதை ஒரு ஸ்பீச்சில் கூட அவர் பேசியிருப்பார். இந்த மாதிரி வந்து என்ன வந்து இந்த வேர்வைக்கும் வெற்றிகள் வைக்கும் அப்படின்னு நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறோமோ அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு பலன் இருக்குங்கிறத வந்து சொல்லியிருப்பார். நம்ம பலனை எதிர்பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, பட் எதிர்பார்க்காம இருக்கவும் முடியாது. பட் போதுமான வரைக்கும் நம்ம உழைப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம கிடைக்க வேண்டிய விஷயம் நேரம் வரும்போது, கால சந்தர்ப்பம் வரும்போது நமக்கே அது நம்மளை தேடி வரும். பலவித அவமானங்களை தாண்டி ஒரு வெற்றி கிடைக்கும் போது அதில் இருக்கிற சந்தோஷம் ஜாஸ்தி. அந்த பாட்டில் இருக்கிற ஒவ்வொரு லிரிக்ஸுமே வந்து ரொம்ப அழகாக வந்து வாலியை வந்து எழுதியிருப்பார். நீ நதி போலே ஓடிக்கொண்டீர், எந்த அதாவது வியர்வைக்கும் வெற்றிகள் வேர் வைக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பார். அப்புறம் இன்னொரு இன்டர்வியூலையும் வந்து இதை பற்றி சொல்லியிருப்பார். நம்ம வந்து கஷ்ட காலத்தில் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம பாட்டுக்கு ஒரு வருத்தத்திலே இருந்தோம் அப்படின்னா அந்த விஷயத்த கூட ஒரு என்ன சொல்ல, ஒரு பெசிமிஸ்டிக்கான ஒரு ஸ்டேஜில் கூட ஆப்டிமிஸ்டிக்காக எப்படி யோசிக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து வாலியை சொல்லியிருப்பார். நிறைய அந்த